சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்ல போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்ட பத்தி ஸ்டடி பண்ண போறோங்க. எடல்வேஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட சூஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க. எப்பயும் ஆஸ் யூசுவல் சொல்றது தான் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக. அவங்கவங்க ஃபண்ட வந்து எப்படி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா, என்னென்ன ஃபேக்ட் ஷீட்டை பார்த்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அதோட இப்போ ஆனுவலி நம்ம ரிவ்யூ, 6 மந்த்லி ரிவ்யூ அந்த மாதிரி பார்க்குறோம் இல்லைங்களா? ஓகே. எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் படிக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு சாம்பிளுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். எடல்வேஸ் ஃப்ளெக்ஸி கேப்புங்க. ஓகே சார். ஓகே. இந்த ஃபண்டு வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து திரிதீப் பாட்டச்சாரியான்ட்டு நம்ம வந்து ஒரு அளவுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ற ஃபண்ட் மேனேஜரோட ஹிஸ்டரியும் ட்ராக் ரெக்கார்டும் பார்க்கணுங்க நீங்க. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆமா. ஓகேங்களா? அவர் அதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல எங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கு, அந்த ஃபண்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. கரெக்ட் சார். ஓகே. அதே மாதிரி பெரிய பிராண்ட் இருக்கிற ஏஎம்சில வந்து ஃபண்ட் மேனேஜர் செலெக்ஷன் அப்பவே அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம ஒரு டைம் அதை பார்த்துக்கணுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. நம்ம ஸ்டடி பண்ணிடணும். நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடைக்குங்க. நிறைய ஆன்லைன் இதுலயே கிடைக்குங்க. மணி கண்ட்ரோல் இல்லை வேல்யூ ரிசர்ச் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னாவே ஒரு ஃபண்ட் மேனேஜர் அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் நம்மளால ஈஸியாக டேட்டாஸ் கிடைக்குங்க. ஓகே சார். ஓகே. அது இந்த ஃபண்டு வந்து லான்ச் பண்ணது வந்து 2015லிங்க. ஓகே சார். ஓகேங்களா சார்? ஈக்விட்டி கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப் தான். ஃப்ளெக்ஸி கேப்னா வந்து ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. எத்தனை இப்போ லார்ஜர் போகணும், மிட் போகணும், ஸ்மால் போகணுன்ட்டுங்க. இப்போ ஏன்னா நம்ம எதுக்கு இந்த ஃப்ளெக்ஸி கேப்பை சூஸ் பண்ணோம், ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் மைண்டில் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்க எல்லாரும் அதை ஒரு ஃபண்டு பர்டிகுலர் ஃபண்டு பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்பை சொல்கிறாங்க இல்லைங்களா? அதோட ஏஎம் கூட லாஸ்ட் டைம் அதிகமாக இருக்குன்னு நம்ம சொன்னோம் பாருங்க. ஆமா சார். ஆமா. அதை தவிரவும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஃபண்டோட ஏஎம் பாருங்க 2365 crores. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? இது பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி 500 டிஆர்ஐ. ஓகேங்களா? டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஸோ இதை வச்சு அவங்க எடுத்துருக்காங்க. நான் இதை கன்சிடர் பண்ணணுன்றது கிடையாதுங்க. ஆனால் இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா இது கூட நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம். இதை தவிர நம்ம வந்து வேற எந்த ஒரு ஃபண்டு, இப்போ ஒரு ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்பாக வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்து ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் ஃப்ளெக்ஸி கேப்பாக வச்சிருக்காங்க. அவங்கவுங்க எந்தெந்த ஃப்ளெக்ஸி கேப்ல இல்லை பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப்ல இருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி அவங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆகுது மினிமம்ங்க. பெஞ்ச் மார்க் கூடவும் இண்டெக்ஸ் கூடவும், அதாவது பெஞ்ச் மார்க் கூடவும் கேட்டகரி கூடவும் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அவங்க ஃபண்டை. புரியுது சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ இந்த 1 year 3 year 5 years ஏன்னா 2015 லான்ச் ஆனதுனால எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிடைக்குது. இப்போ இந்த 1 year 3 year 5 year இதில் பாருங்க, கேட்டகரியை ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெஞ்ச் மார்க்கே உங்களுக்கு வந்து 24% தான் கொடுத்துருக்கு 1 yearல. கரெக்ட் சார். இது 34% கொடுத்துருக்குங்க. கரெக்ட் சார். கேட்டகரி ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃப்ளெக்ஸி கேப்ல இருக்க மற்ற எல்லா ஃபண்டோட கேட்டகரியும் பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நல்ல ஃபண்டு தான் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 1 year மட்டும் இல்லை, 3 years 5 years நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம குவான்ட் நம்ம பேசணும் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அப்போ குவான்ட்ல வந்து சூஸ் பண்ணும்போது நல்லா தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ லாஸ்ட் 6 months 8 months 9 monthsல டவுன்னும் போது நம்ம வந்து ஒரு டவுட்டு ஒரு வருது இல்லைங்களா? கொஸ்டின் மார்க் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, இல்லை தப்பான ஃபண்டை சூஸ் பண்ணிட்டோமான்றது ஒரு டைலமாக்கு போகிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்போம், அந்த குவார்டைல் ரேட்டிங் கொஞ்சம் பார்த்துட்டுங்க. ஏன்னா ஒரு சில ஃபண்ட்லாம் 2 yearsக்கு அப்புறம் கூட வந்து ரீபவுண்ட் ஆயிருக்குங்க. ஓகேங்களா சார்? அதே மாதிரி இப்போ இதில் பாருங்க 3 yearsலயும் அவங்க வந்து பெஞ்ச் மார்க் வந்து 13% தான் கொடுத்துருக்கு, இது 16%. அப்போ 3% எக்ஸ்ட்ரா இருக்குங்க. ஓகேங்களா? கேட்டகரியோடவும் 3% எக்ஸ்ட்ரா இருக்கு. 5 years பாயிண்ட் ஆஃப் வியூலும் பார்த்தீங்கன்னாலும் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்காங்க, கேட்டகரி ஆவரேஜும் பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா சார்? ஸோ இதுலேருந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவே ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுதுன்றேன். ஸோ இதை வச்சிருக்க ஃபண்டில் வந்து இவங்க இதை செக் பண்ணிட்டாங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நம்ம வந்து ஒரு பெட்டராக இருக்காங்கன்றது மாதிரி நம்ம வந்து சேசிங் த ரிட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. அது ரொம்ப பண்ணுறதுலேயே பெரிய மிஸ்டேக் அதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். எது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, ஒரு செக்டரல் டுவர்ட்ஸ் போகிறது இல்லை திமாட்டிக் போகிறதுன்ட்டு அந்த ஜென்ரலாக நிறைய இன்வெஸ்டர் சூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏன்னா இந்த நிறைய கேட்டகரியில் இருக்கும்போது ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரி வந்து எல்லாருக்குமே சூட்டபிள். ஏன்னா எந்த ஒரு செக்டரல் ரொட்டேஷனுமே நம்ம வந்து நம்ம பயாஸா இருக்காம ஃபண்ட் மேனேஜர்கிட்ட விட்டுறோம். அவர் நீங்களே பாருங்க, கரெக்டா எல்லாம் என்ன மார்க்கெட்டுக்கு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்வான்டேஜ் எடுத்துங்க. எனக்கு ஃபைனலா எனக்கு ரிட்டர்ன்ஸ் தேவை. அவ்வளோதான். ஓகேங்களா சார்? அதுக்கு அடுத்தது பாருங்க, இம்பார்ட்டன்ட் நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ரோலிங் ரிட்டர்ன்ஸை செக் பண்ணணும். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா
ஓகே ஓகே அது 1 இயர் பேசிஸ், 3 இயர் பேசிஸ், 5 இயர் பேசிஸ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு ரிட்டர்ன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மார்க்கெட் நீங்களே இப்போ வாலட்டிலிட்டி பாக்குறோம் நம்ம லாஸ்ட் ஓகே ஒரு 2-3 மந்த்ஸாவே நம்ம வந்து பெரிய வாலட்டிலிட்டி பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப ஆமா சார் டவுன்ல ஆமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா Thursday நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? அவங்க வந்து ஃபால்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அதே ஃப்ரைடே பண்ணவங்க பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா மார்க்கெட் ஹை ஆச்சு இல்லைங்களா? கரெக்ட் சார் ஆமா அப்போ வந்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்குங்க. கரெக்ட் சார் ஆமா ஆமா ஓகேங்களா சார்? அப்போ இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு இன்வெஸ்டர் உள்ள வராரு. அப்ப அந்த ஃபண்டோட பத்தி தெரியுமா? ஏன்னா ஃபண்ட்ல ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் இல்ல 1 இயர் பேசிஸ்ல இன்னைக்கு டேட்ல இருந்து ப்ரீவியஸ் 1 இயர் வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்தா அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்ட் சார் ஆமா ஆனா வந்து இன்னைக்கு அது பெஸ்ட். ஆக்சுவலா நீங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல பாத்தீங்கன்னா அது கரெக்டா வருதா இல்லன்றது நமக்கு கிளாரிட்டி வந்துடும். அப்ப ரோலிங் ரிட்டர்ன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்னா இன்னில இருந்து ப்ரீவியஸ் 1 இயருங்க. ஓகே புரியுது சார் நேத்துல இருந்து அதுக்கு ப்ரீவியஸ் 1 இயர், ஓகே முந்தா நேத்துல இருந்து அதுக்கு ப்ரீவியஸ் 1 இயர், அந்த டெய்லி பேசிஸ்லயே 1 இயருக்கு நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? ஆமா சார் அது 1 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வந்துரும். ஓகே ஓகே ஓகேங்களா சார்? அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து 16.9 கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க் 17.25. இங்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. கரெக்ட் சார் ஆமா 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல பாருங்க 14.42 இந்த பர்டிகுலர் ஃபண்ட் கொடுத்துருக்கு. 15.27 பெஞ்ச் மார்க்கே கொடுத்துருக்கு. கரெக்ட் ஓகே. 5 இயர் இதுல பாத்துட்டீங்கன்னா ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல பெஞ்ச் மார்க் 13.43 தான். ஆனா வந்து இந்த ஃபண்ட் 13.45 கொடுத்துருக்கு. கொடுத்துருக்கு ஓகேங்களா சார்? அப்போ இதெல்லாம் வந்து எப்போ பண்ணணும்னா ஒரு ஃபண்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணணும். ஓகே கிரைட்டீரியா முன்னாடியே செக் பண்ணணும். அப்போ நீங்க வந்து ஃபிளெக்ஸி கேப்லயே இருக்கிற ஃபண்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டுங்க. நம்ம வந்து ஃபைனலா ஒரு சில இதுல ஃபில்டர்ல நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே சார் அந்த இயர்லி பேசிஸ்ல பெஞ்ச் மார்க்கும் நம்ம லாஸ்டா பேசினது தாங்க. ஆவரேஜ் கேட்டகரி ஆவரேஜா பீட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இன்னொரு ஃபண்டை போறதை பத்தி யோசிக்கவே தேவையில்லைங்க. ஓகே சார் புரியுது ஓகே நல்ல ஃபண்ட் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்க கரெக்ட்டுங்க. அதுதான் நம்ம வந்து இன்னும் சொல்லுவோம். நிறைய ஃபண்டு வச்சிருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ராக் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபேக்டர் இன்வெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம வீடியோல பேசும்போது கூட ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் நீங்க வச்சிட்டீங்கன்னாவே போதும் உங்களோட போர்ட்ஃபோலியோல. ஒவ்வொரு ஃபண்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு ஈஸியா உங்களால ட்ராக் பண்ண முடியும். கரெக்ட் சார் ஆமா ஓகேங்க சார். இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னு பாருங்க. லார்ஜ் கேப்ல வந்து 70% இருக்குங்க. ஓகே மிட் கேப்ல 19%, ஸ்மால் கேப்ல வந்து 9.9 10% வச்சிருக்காங்க. கேஷா ஒரு 2.69%ங்க. டெட்ல வந்து 0.16ங்க. ஆமா ஓகே சார் ஓகேங்க. என்ன ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபேக்டர் இன்வெஸ்டிங் எல்லாம் பேசணும் பாருங்க. இதுல பாருங்க இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ்லி growth ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். ஓகே ஓகே ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் வந்து வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் வச்சிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பிளெண்ட் எடுத்திருப்பாங்க. கரெக்ட் சார் அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபண்ட் வந்து எந்தெந்த செக்டர்ல இருக்கு, அது நம்ம மேட்சிங்கா ஆகுதா, உங்களுக்கு எப்படி சூட்டபிலிட்டி ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து அந்த மாதிரி நீங்க ஃபண்ட் ஹவுஸ்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலா நீங்க வந்து ஃபண்ட் மேனேஜர்ட்ட ஃபுல்லா கொடுத்தா கூட அந்த ஃபேக்ட் ஷீட்டை பாத்தீங்கன்னா இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே சார் இந்த பர்டிகுலர் இது பாத்தீங்கன்னா டாப் 5 செக்டர் அவங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல், டெக்னாலஜி, கேபிட்டல் குட்ஸ், ஆட்டோமொபைல், சர்வீசஸ். டாப் 5 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், இன்ஃபோசிஸ், L&T, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இதே குவான்ட்ல பாருங்க அந்த HDFC பேங்க்ல பேங்கிங்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்க. ஆமா சார் ஓகேங்களா? அதனால அது வந்து அந்த குவான்ட் ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன். இது வந்து இந்த ஃபண்ட் மேனேஜரோட கன்விக்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டரா என்ன பண்ணணும்னா இதுவும் ஒன் ஆஃப் இது பண்ணி உங்களுக்கு யாரு உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணிட்டு போடலாங்க. ஓகே சார் ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் ஃபேக்ட் ஷீட்டை நம்ம வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டைரக்டா ஸ்டாக்ஸ்ல போல மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் எடுத்துருக்கோம். ஆனா வந்து அவங்க எதெல்லாம் வெளியில எடுக்கிறாங்க உள்ள போறாங்க ஓரளவுக்கு ஸ்டடி பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. இதுல நியூவா இப்ப ஆட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஹேவல்ஸுங்க. ஓகேங்களா? வெளியேறினதெல்லாம் பாருங்க ஆர்டி இண்டஸ்ட்ரீஸ், பாரத் பெட்ரோலியம் அதெல்லாம் வெளியில எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஆமா சார் அதுக்கப்புறம் அந்த நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு வருதான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுவும் ஃபேக்ட் ஷீட்லேயே போட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டிவியேஷன் இல்லாமல் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குதுன்ற மாதிரிங்க. மினிமமாக இருந்தால் நல்லதுங்க. அதில் வந்து இண்டெக்ஸ் 13.72, கேட்டகரி 13.2 தாங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஞ்சம் ஸ்லைட்லி அபவ் இதில் தான் இருக்குங்க கம்பேர்ட் டு கேட்டகரி இண்டெக்ஸை பார்க்கும்போது. ஷார்ப் ரேஷியோ வந்து எவ்வளோ அதிகமாக இருந்தால் நல்லதுங்க வேல்யூ. அப்போ இது கம்பேர்ட் டு இண்டெக்ஸும் கேட்டகரியை பார்க்கும்போது இது 0.85 கொஞ்சம் நல்ல நம்பர் தான். அதுக்கடுத்தது மீன் ரிட்டர்ன் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இண்டெக்ஸையும் கம்பேர் பண்ணும்போது கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது 17.61ன்றது நல்ல ரிட்டர்ன்ஸுங்க 3 இயர் பெர்ஃபார்மன்ஸ்ல.
ஓகே சார். ஓகே. ஓகேங்க சார். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோல நம்ம ஃபண்ட் ஏதாவது ஒண்ணு வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான ட்ராக்ல போறோமான்றத நம்ம இப்படி பார்த்து செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.